எருசலேமுக்கு நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நினைவை நாம் முழு நம்பிக்கையுடன் இறை அன்புடன் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருகில் சிலுவையில் பங்கேற்பவர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு கொள்வோமாக. இயேசுடைய இந்த புனித பயணம் மக்களாகிய நம்மை மீட்டு கடவுள் மேற்கொண்ட மாபெரும் பயணம். ஆகவேதான் இதை நாம் புனித வாரம் என்று அழைக்கின்றோம். தனக்குள்ளே புனிதத்தை உள்வாங்கிய இந்நிகழ்வுகளை நினைவு கூறும் நாம் இந்த புனித வாரத்திற்குள் நுழைகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஓசானா ஓசானா தாவீதின் மகனே ஓசானா என்று ஆர்வத்து பாடி இயேசுவை நாம் பின் சொல்லக்கூடிய இந்நிகழ்வில் இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இயேசு இந்த புனித வார பயணத்திலே நம்மையும் அவரோடு இணைத்துக் கொண்டு பாவத்தில் மடியக்கூடிய மனித குலத்தை மீட்கவே அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். எனவே நாமும் புனிதமடையவும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் சிலுவை பயணத்திலே பங்கு கொள்ளவும் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமல்ல, மாறாக இயேசுவின் பாடுகளோடு பங்கு கொள்ளக்கூடியவர்களாக உடன் பயணிகளாக நாமும் மாறிட இந்த புனித வாரம் நம்மை அழைக்கிறது. புனிதத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையில் நாமும் இங்கே கூடியிருக்கின்றோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மக்கள் வரவேற்க இலைகளை, தண்ணிகளை, ஆடைகளை எல்லாம் விரித்து அவரை ஓசானா என்று கீதத்தோடு எருசலேம் நகருக்குள் வரவேற்றார்கள். எனவே உங்கள் கைகளில் எதிர்க்கக்கூடிய இந்த குருத்தோடைகளை இப்பொழுது மகிழ்ப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியின் அடையாளமாக இதை மாறிட இதோ உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய குருத்தோடைகளை உயர்த்தி விடுங்கள். இப்பொழுது நாம் அதை மகிழ்ப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசையால் புனிதப்படுத்தியவர்களும் ஆதலால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு நாம் சீடரோடு ஒலிவை மலை அருகில் உள்ள பெத்தானியா என்ற ஊருக்குள் வந்து எருசலேமை நெருங்கி செல்லும் பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருப்பதை பார்ப்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டியிருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம், என்ன செய்கிறீர்கள்? கழுதை குட்டியால் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டனர். அவர்கள் இயேசு தங்களுக்கு புரியபடி சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர். பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடையை போட அவர் அதன் மீது அமர்ந்தார். பலர் தங்கள் மேலுடைய வேறு சில வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளை வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னையும் சென்றவர்கள் ஓசானா
வருகிறவர் ஆசி பெற்றவர், வருகிறவரும் நாம் தந்தை ஆவியின் அரசு ஆசி பெற்றதே, உன்னதத்தில் ஓசானா என்று ஆர்ப்பரித்தனர். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த புனித பயணம் இயேசு எருசலேம் நோக்கி தன்னுடைய பார்வையை வைக்கின்றார். இயேசு எருசலேம் நோக்கி பயணிக்க இருக்கின்றார். எருசலேம் என்ற சொன்னவுடனே அவருக்கு தெரியும், இதுதான் அவருடைய எருசலேமுக்கான கடைசி பயணம் என்று. எத்தனை முறை தன்னுடைய பெற்றோர்களோடு எருசலேம் ஆலயத்திற்கு வந்தவர் இயேசு. எருசலேம் ஆலயத்திலே அவர் பலமுறை போதித்திருக்கின்றார். ஆனால் இம்முறை அவர் எருசலேமுக்குள் நுழைகின்ற பொழுது இது அவருடைய இறுதி பயணம் என்பது இயேசுவுக்கு நன்கு அறியும். காரணம், இந்த இறுதி பயணம் என்பது தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி அல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதனுடைய நிலை வாழ்வுக்கான தொடக்கம் என்பதை இயேசு அறிந்துள்ளார். ஆகவே சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு மனமுகந்து அவர் முன் செல்கின்றார். இயேசுவை யாரும் கொலை செய்யவில்லை, மாறாக தானே முன்வந்து தன் உயிரை அர்ப்பணிக்கின்றார் என்பதற்கு இதுதான் சாட்சி. யாரும் அவருடைய உயிரை பறிக்கவில்லை, மாறாக தன் உயிரை அவரே கையளிக்கின்றார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாக மாறுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனித பயணத்திற்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாமும் இயேசை போல் துன்பத்தை மனமுகழ்ந்து ஏற்றுக்கொள்வோம். இது கடவுளுடைய விருப்பமானால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற இயேசுடைய மனங்களை பெற்ற மக்களாக நாமும் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். அதே வேளையிலே கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுவதுதான் சிறப்பு என்பதை இயேசு வாழ்ந்து காட்டினார். நாமும் இறை சித்தத்திற்கு அடிப்படைத்து வாழ இயேசுவை போல் நாமும் நம்மை கீழ்ப்படுவதற்கு கொடுத்து இந்த புனித பயணத்திலே மேற்கொள்வோம். ஓசானா என்ற கீதத்தை பாடுகின்ற பொழுது நாம் ஆலயத்தை நோக்கி இப்பொழுது பயணிக்க இருக்கின்றோம். அதை தொடர்ந்து திருப்பலி ஆர்வமாகும்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவோமாக. எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றை இறைவனாய் என்னும் வாழும் ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிழந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவிட்டேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Yeah.
முதலாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 6-11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழ் உலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள். பாஸ்கா என்னும் புலிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாள்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தார். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்த போது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அப்படி அவர் படிகச் சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதே, இதை 300 தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும்போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது.
பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின் வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லோரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் இருமுறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்செமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோப், யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்பொழுது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவும் வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவரிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் அந்த நேரம் நம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா, தந்தை, எல்லாம் உம்மால் இயலும். இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர் உறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டா இருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள்.
விடுங்கள் என்றார். மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்து அவரை காட்டிக் கொடுக்க விருந்தவன். நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தான் இயேசு. அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி, ரவி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் தம் வாளை உருவி தம் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கல்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்ததேன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர். அப்படியும் அவருடைய சான்று ஒத்து வரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்களின் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மேகங்கள் சூட வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்துக் கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே, என்று உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனோ யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தார். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று.
அந்த பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவர்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினர். உடனே இரண்டாம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன், நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடு மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலக்கத்தில் கொலை செய்து கலகக்காரரோடு பிடிப்பட்டவன். அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரவாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படை வீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினார். அவருக்கு செந்நிற ஆடை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழங்காலிட்டு அவரை வணங்கினார். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றி விட்டு ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சிரோன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓடு இடம் என பொருள்படும் கொல்கதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்கள் அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆகா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையில் இருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள்.
அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களோடு சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். என் நண்பகல் பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்து, பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, ஏலோயி ஏலோயி லேமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தாளிட்டு சிறிது நேரம் ஜெபிக்கவும். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழித்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யாக்கோப்பு யோசு ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். இதற்குள் மாலை வேலையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசப்பு என்பவர் துணியுடன் பிளாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். கிளைமேக்ஸ் ஆஃப் த ஹோலி சீசன் ஆஃப் லெண்ட். அதுதான் புனித வாரம். இந்த புனித வாரம் துவங்கும் போது இந்த குருத்து ஞாயிறிலிருந்து இந்த வருகின்ற 7 நாட்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பயணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுடன் நாம் செய்கின்ற ஒரு பயணம். இந்த பயணத்தை நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனை நமக்கு கூறுகின்றது. அதனால் இன்றைய சிந்தனைக்கு 3 விஷயங்களை கூற ஆசைப்படுகின்றேன். நேற்றைய தினம் என்னுடைய நண்பர், கன்னியாகுமரி மறை மாவட்டத்தை சார்ந்தவர், குருவானவர், என்னுடன் படித்தவர் ஃபோன் செய்து நாளைக்கு என்னடா ப்ரோக்ராமு, ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னா. ஆமாப்பா ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னா. இல்லை எங்களுக்கு ஒரு பாம் சண்டே டாங்கி தேவைப்படுது, ஃப்ரீயாக இருந்தால் வந்துட்டு போவோம் அப்படின்னா. பாம் சண்டே
டாங்கி. ஸோ யாராவது நம்ம ஏதாவது திட்ட வேண்டும் என்றால் டாங்கின்னு சொல்லுவாங்க, கழுதைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கழுதை வந்துட்டு முட்டாள்தனம், அறிவில்லாத ஒரு பிராணி என்று. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, யாராவது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது உடனே ஒரு கோபம் வரும். ஆனால் இன்றைய சிந்தனையை பார்த்தோமே ஆனால் நாம் அனைவரும் குருத்து ஞாயிறின் கழுதைகளாக மாற வேண்டும். மனிதர்களாக இல்லை, கழுதைகளாக மாற வேண்டும். என்னடா இது, அப்போ நம்மெல்லாம் கழுதைனா அந்த ஃபாதர் யார்? அவர் பெரிய கழுதை தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் ஒரு கழுதையாக மாற வேண்டியது என்பதுதான் முதலாவது சிந்தனை. எதற்காக நாம் கழுதையாக மாற வேண்டும்? இந்த கழுதையின் முக்கியத்துவம் என்னவென்றால், ஒவ்வொரு போருக்கு போகின்ற ஒரு அரசர் அல்லது அந்த இராணுவ அதிகாரிகள் அந்த போரிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு அவர்கள் வரும்போது, போருக்கு போகும்போது குதிரைகள் மேலேயோ ஒட்டகங்கள் மேலேயோ இவர்கள் போய் போர் செய்வார்கள். ஆனால் அவர்கள் அந்த போரில் வெற்றி பெற்று நாடு திரும்பும்போது வரும்போது அவர்கள் குதிரை மேல் வர மாட்டார்கள், மாறாக கழுதை மேலே வருவார்கள். அது தங்களுடைய பணிவை எடுத்து காட்டுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. நாம் முதலாம் அரசர் புத்தகத்தை பார்த்தோமே ஆனால் சாலமன் தான் அரசராக பதவி ஏற்கும்போது அந்த நாளன்று அவர் கழுதை மேல் தான் வருகின்றார். காரணம், நான் கடவுளுடைய பணியாளன் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் அவர் அந்த அந்த அரியணை ஏற்பதற்கு வரும்போது கழுதை மேல் வருகின்றார். இரண்டாவதாக நாம் மக்காபியருக்கு எழுதிய புத்தக நூலில் வாசித்தோமே ஆனால் அந்த மக்காபியர் போரிலிருந்து வரும்போது சிமியோன் அந்த போரை முடித்துவிட்டு வரும்போது அவனும் ஒரு கழுதை மேல் தான் வருகிறான். இந்த ஒரு பின்னிலையை வைத்துக் கொண்டுதான் இயேசு கிறிஸ்துவும் அந்த கழுதை தேர்ந்தெடுக்கின்றார். நாம் கழுதையாக மாற வேண்டும் என்று கூறுவதற்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கின்றது. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜெருசலேம் நகரத்தை ஜெருசலேம் நகரத்திற்கு செல்லும் போது அந்த கழுதை மேல் போனாராம். அந்த போகும்போது மக்கள் அனைவரும் அந்த குருத்தோலைகளையும் ஒலிவ கிளைகளையும் மற்றும் தங்களுடைய ஆடைகளை போட்டு அந்த கழுதையை வரவேற்றார்களா? இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்களா? இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தங்களுடைய மீட்பர் என்கின்ற எண்ணத்துடன் அவர்கள் வரவழைத்தார்கள். ஆனால் அந்த கழுதை என்ன என்று யோசித்துக் கொண்டுதான் இந்த வரவேற்பெல்லாம் எனக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், எனக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம், என்ன ஒரு மகிழ்ச்சி. நான் இத்தனை நாள் என்னை பற்றி எனக்கே தெரியவில்லை, ஆனால் இவ்வளவு மக்கள் என்னை கொண்டாடுகின்றார் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த குருத்து ஞாயிறு என்று அந்த கழுதை வந்ததாம். மறுநாள் அந்த அதே கழுதை தன்னுடைய தாயிடம் சென்று, அம்மா என்னை நேற்று எப்படியெல்லாம் மக்கள் வரவேற்றனர், நான் அதனால் இன்று கூட நான் மக்களிடையே போகின்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அப்படின்னு அந்த தாய் கழுதை சொல்லிச்சான், இல்லை நேற்று உன்னை வரவேற்கவில்லை, மாறாக உண்மையில யார் உட்கார்ந்து வந்தார்களோ அவர்களை தான் வரவேற்றார்கள் என்று. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கழுதை இல்லை நான் போய் தான் தீர்ந்தேன். அப்படி இருந்தும் அந்த தாய் கழுதை இந்த சிறு கழுதையை இல்லை நீ போகக்கூடாதுன்னு அப்படி முடக்கி 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் வைத்து கொண்டிருந்தார்கள். 5வது நாள் என்ன? பெரிய வெள்ளி அன்று இந்த கழுதை நான் எப்படியாவது இன்னைக்கு வெளியே செல்கின்றேன், மக்கள் என்னை வரவேற்பார்கள், அப்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி வரும். அன்று ஞாயிற்றுக்கிழமை வந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் வரும் என்று அந்த கழுதை போனதாம். வெளியே போகும்போது ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருந்ததாம். அந்த மக்கள் கூட்டத்தில் போன கழுதையை சில சோல்ஜர்ஸ், அதாவது அந்த காவல்காரர்கள் அந்த கழுதையை அடித்தார்கள், சிலர் கல்லு தூக்கி எறிந்தார்கள், சிலர் அந்த கழுதையை காயப்படுத்தி அந்த கழுதை உயிருக்காக மறுபடியும் ஓடி வந்து தன் தாயாரிடம் கூறும்போது அந்த தாய் கழுதை சொல்லுதான், நான் அன்றைக்கு உனக்கு சொன்னேன், அன்னைக்கு கொடுத்த மரியாதை உனக்கல்ல, மாறாக உன்மேல் உட்கார்ந்து வந்த நபருக்காக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில சமயம்
நான் அதற்காகத்தான் சொன்னேன், நாம் அனைவரும் ஒரு கழுதையாக மாற வேண்டும், குருத்தோலை ஞாயிறின் கழுதைகளாக மாற வேண்டும். எதற்காக என்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை தாங்கும் கிறிஸ்துவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அடையாளத்திற்கு கிறிஸ்துவை அகற்றிவிட்டால் நமக்கு அடையாளம் இல்லை. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அப்படி என்றால் கிறிஸ்து அவனுக்குள் இருக்கின்றார், கிறிஸ்து அவனுக்குள் இருக்கின்றார் என்பது பொருள். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை அகற்றிவிட்டால் நாம் ஒரு சாதாரண நபராக மாறிவிடுகின்றோம். அதற்காக தான் சொன்னேன், நாம் அனைவரும் கழுதைகளாக மாறும். எத்தகைய கழுதை என்றால், நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்லும் கழுதைகளாக நாம் மாற வேண்டும். சில சமயம் இந்த 40 நாட்கள் தவக்காலம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாட்களாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் திருப்பலிக்கு வருகின்றோம், அதிகமாக ஜெபம் செய்கின்றோம், அதிகமாக தவம் செய்கின்றோம். சில சுத்த போஜனத்தை கடைபிடிக்கின்றோம். சில விதமான உணவுகளை தகற்றிவிட்டு மிகவும் ஒரு ஆன்மீகமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம். ஆனால் இது வெறும் இந்த 40 நாட்களுக்கு மட்டும் இருந்தால் அது ஒரு ஒரு நாடகம் போல மாறிவிடும். ஏனென்றால் இந்த 40 நாட்கள் மட்டும்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை மிகவும் அன்பு செய்கின்றோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னையே சிலுவையில் அறைந்து தன் உயிரை தியாகம் செய்தார் என்கின்ற ஒரு பொருளை நாம் தியானித்துக் கொள்கின்றோம். ஆனால் இந்த 40 நாட்கள் முடிந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையோ பழைய குருடி கதவை திருடி, பழைய போல இந்த 40 நாட்கள் முன்பாக எவ்வாறு இருந்ததோ அதே போல நமது வாழ்க்கையும் நகர்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் எத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? வெறும் சிறு காலத்து ஆலயத்திற்கு வரும்போது மற்றும் நான் கிறிஸ்துவனாக இருக்கின்றேனா, இல்லது நான் ஜெபம் செய்யும் போது மற்றவர்கள் பார்க்கும்போது மட்டும் நான் கிறிஸ்துவனாக இருக்கின்றேனா, கிறிஸ்துவனாக இருக்கின்றேனா, கிறிஸ்துவ மதிப்பீடுகளை மற்றவர்கள் பார்க்கும்போது மட்டும் நான் பின்பற்றி கொண்டு வருகின்றேனா என்கின்ற ஒரு பெரிய கேள்விகளை நாம் இன்று எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றது. இந்த கேள்விக்கு பதில் ஆம். நான் வெறும் சில நேரம் மக்கள் பார்க்கும்போது, ஆலயத்திற்கு வரும்போது மற்றவர்கள் என்னை பற்றி போற்ற வேண்டும், மற்றவர்கள் என்னை பற்றி நன்றாக கூற வேண்டும் என்ற போதுதான் நான் கிறிஸ்துவனாக இருக்கின்றேன். மறைவில் நானோ ஒரு முகக்கவசத்தை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் கூறினால் இன்று நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் அணிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்லும் கழுதைகளாக மாறுவோம். இரண்டாவதாக, இன்று நாம் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். அதாவது குருத்தோலை ஞாயிறிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இன்றைய 2 வாசகங்கள். முதல் ஒரு நற்செய்தியை கேட்டோம், எவ்வாறு இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகரத்திற்கு எவ்வாறு நுழைந்தார் என்று, மற்றும் அந்த ஜெருசலேம் நகரில் என்னென்ன நடக்கின்றது வருகின்ற நாட்களில் என்று இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த பாடுகளின் இறைவார்த்தையில் நாம் கேட்டோம். அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த ஒரு ஜெருசலேம் நகருக்கு இயேசு கிறிஸ்து வருகின்றார்? அவருடைய வாழ்க்கையே ஒரு பயணம். நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு பயணித்துக் கொண்டே வருகின்றார். பயணிக்கின்ற வேளையில் அவர் இறைவார்த்தை போதிக்கின்றார். முதலில் கூறுகின்றார், இறையாட்சி வந்துவிட்டது, நீங்கள் பாவத்தை மார்க்கிறது நற்செய்தியில் அவர் கூறுகின்ற முதல் செய்தி என்னவென்றால், இறையாட்சி வந்துவிட்டது, நீங்கள் அனைவரும் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். அங்கு நசரேத்திலிருந்து அவர் வரும்போது ஒவ்வொரு ஊர்களிலும் நற்செய்தியை அறிவித்து சீடர்களை சேர்த்துக்கொண்டு ஜெருசலேம் நோக்கி பயணித்து வரும்போது இந்த ஜெருசலேம் நகரில் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகளை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். அப்படி இருக்கும்போது யூதர்கள் அனைவரும் ஒரு மெஸ்ஸியா, ஒரு மீட்பருக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மீட்பர் வருவார், மீட்பர் எங்களை விடுவிப்பார், எங்களுக்கான ஒரு நாட்டை எங்களுக்கு வழங்குவார். ஏனென்றால் இஸ்ராயல் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நாடு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நாட்டில் அவர்கள் நிரந்தரமாக வாழவில்லை. நமக்கு
நமக்கே தெரியும், ஆபிரகாமுக்கு அந்த நாடு, அந்த வாக்களிக்கப்பட்ட நாடு கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்பொழுதிலிருந்து நாம் பார்த்தோமே ஆனால் கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக 12ஆம் நூற்றாண்டில் அவர்கள் அனைவரும் எகிப்தில் இருந்தார்கள். எகிப்திலிருந்து கடவுள் மோசேயின் வழியாக அவர்களை மீட்டு அழைத்து வருகின்றார் அவருடைய வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு. சில நாட்களில் சில ஆண்டுகள் இருக்கின்றார்கள். அதற்கு பின் 8ஆம் பிறப்புக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் அசீரிய நாடு இவர்களை நாடு கடத்தி செல்லுகின்றது. அதற்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் பாபிலோனிய மன்னர்கள் இவர்களை நாடு கடத்தி செல்லுகின்றார்கள். அதற்கு பின்பு பர்ஷியர்கள், அதற்கு பின்பு கிரேக்கர்கள், அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து பிறந்த போது ரோமைய அரசாட்சி அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டை, அதாவது யூதர்களை நம் வசத்தில் வைத்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது யூதர்களுக்கு எங்களுடைய அரசர் எங்கே, எங்களுடைய மீட்பு எங்கே, நாங்கள் எப்பொழுதும் மற்ற இனத்தவரின் கீழ் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் அவர்கள் ஒரு மீட்பரை, அவர்களுக்கான ஒரு மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எத்தகைய மீட்பர் என்றால் அரசியல் ரீதியான ஒரு மீட்பர், பொலிட்டிக்கல் மெசாயா. பொலிட்டிக்கல் மெசாயா ஒரு அரசர் அனைத்து ரோமையர்களையும் அனைத்து மற்ற இனத்தவரையும் அழித்துவிட்டு இவர்களுக்கென ஒரு சுதந்திரத்தை கொடுப்பார் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் இருந்தார்கள். அப்படி இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு மெஸ்ஸியா தான் இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு அரசியல் ரீதியாக மெஸ்ஸியா அல்ல, மாறாக மார்க் எழுதிய நற்செய்தியை நாம் வாசித்தோமே ஆனால் அவர் ஒரு துன்புறும் மெஸ்ஸியா, சஃபரிங் மெஸ்ஸியா, சஃபரிங் கிரைஸ்ட். அதை தான் புனித மார்க் எழுதிய நற்செய்தியில் நமக்கு மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகின்றது. அதாவது செல்டிக் கதை ஒன்று இருக்கின்றது, தார்ன் பேர்டு. அப்படி என்றால் முள் புதரின் ஒரு பறவை. அது என்ன செய்யும் என்றால், பிறந்து தன் கூடை விட்டு அது வெளியே பறக்க ஆரம்பிக்கும் போதிலிருந்து ஒரு முள் புதரை தேடி அடையுமா. ஒரு முள் புதரை, அந்த முள் புதரை தேடி அந்த முள் புதரை பார்த்த உடனே அந்த முள் புதரில் மிகவும் வேகமாக அந்த முள் புதருக்குள் பறக்க அது ஆரம்பிக்குமா. அது பறக்கும்போது அதோடைய ரெக்கைகள், அதோட உடம்பு அந்த முள்கள் குற்றும் போது அது ஒரு பாடலை பாடுமா. மிகவும் அந்த வழியிலிருந்து அது கத்துமா. அது கத்திக்கொண்டே அந்த இன்னும் வேகமாக பறந்து ஒரு பெரிய ஒரு முள்ளின் மேல் போய் அது அடித்துக்கொண்டு தன் உயிரை விடும். அந்த உயிரை விடும் காலம் வரை அது கத்துகின்ற ஒரு அந்த சத்தம் ஒரு மிகவும் இனிமையான சத்தமாகும். எந்த ஒரு பறவையும் அத்தகைய ஒரு பாடலை பாடாது என்று இந்த கதை கூறுகின்றது. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் ஒரு பயணமும் இந்த தார்ன் பேர்டு, இந்த முள் புதரின் பறவை போலதான் இருந்தது. அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரிக்கும் வரை அவருக்கு தெரியும், நான் இந்த மக்களுக்காக மரிக்கப் போகின்றேன், இவர்களுக்காக நான் உயிரை கொடுக்க போகின்றேன், அதற்காக நான் அநேக துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும், அந்த துன்பங்களை எதிர்கொண்டால்தான் நான் ஒரு மெஸ்ஸியாவாக மாற முடியும் என்று அவர் அந்த நோக்கத்துடன் தான் எருசலேம் நகரத்திற்குள் வருகின்றார். அது வரும்போது நடக்கின்ற நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகம், இன்றைய 2ஆம் வாசகம் மிகவும் சிறப்பாக நமக்கு எடுத்துக்கூறும். இன்றைய முதல் வாசகம் ஏசாயா நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. துன்புறும் ஊழியனின் ஒரு பாடலை தான் நாம் கேட்டோம். ஏசாயா நூலில் 4 பாடல்கள் இருக்கின்றன துன்புறும் ஊழியனுக்காக. அதில் இன்று நாம் வாசிக்க கேட்டது 3வது பாடல். 4வது பாடல் நாம் புனித வெள்ளி அன்று நாம் கேட்போம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அந்த துன்புறும் ஊழியனை போல அனைத்து துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. இருந்தாலும் அவர் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றார். கடைசியாக நாம் வாசகத்தை வாசிக்கும் போது கடைசியாக கூறுகின்ற விஷயம் என்னவென்றால், நான் இத்தனை துன்பங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கடவுள் என் பக்கம் இருக்கின்றார், கடவுள் என் பக்கம் இருக்கின்றார். அதை தான் துன்புறும் ஊழியனும் கூறுகின்றார், அதை தான் இயேசு கிறிஸ்துவும் கூறுகின்றார். முடிந்தால் இந்த துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும், ஆனால்
என் சித்தம் அல்ல, மாறாக உன் சித்தம் நிறைவேறட்டும் என்று கடவுள் தன்னுடன் இருக்கின்றார். அவர் எடுக்கும் இந்த ஒரு பயணத்தில் கடவுளும் பயணிக்கின்றார் என்கின்ற விசுவாசத்துடன் இருந்தார். இந்த 2ஆம் வாசகத்தில் பார்த்தோமேயானால் புனித பவுலடிகளார் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி கூறும்போது அவர் எவ்வாறு கீழ்ப்படிந்தார் என்றால், ஒரு கடவுளாக இருந்தாலும் மனிதனாக மாறி மனிதனாக வாழ்ந்து மனிதனாக மறிக்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை அவர் கீழ்ப்படிந்தார் என்று. அத்தகைய ஒரு கீழ்ப்படிதல் எதற்காக என்றால், நம் மீது இருக்கின்ற அன்பு. கடந்த வாரம் நான் ஒரு பிரசங்கத்தில் கேட்டேன், இயேசு கிறிஸ்து இறந்துதான் நமக்கு மீட்பு கொடுக்க இயலுமா என்று. இயேசு கிறிஸ்து கடவுள் தானே, இறக்காத கூட நமக்கு மீட்பு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் இறந்துதான் நமக்கு மீட்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி அநேக மறைநூல் அறிஞர்கள், அநேக விவிலிய அறிஞர்களுடன் இந்த கேள்வி இருக்கின்றது. ஆனால் அதுக்கு மிக சிறப்பான ஒரு பதில் என்னவென்றால், அது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு செயல். இயேசு கிறிஸ்து தானே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் தன் உயிரை தியாகம் செய்கின்றார். தன் உயிரை தியாகம் செய்வதற்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றார். He becomes a suffering Messiah because he loves us. அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த ஹோசானா என்று கூறும்போது ஹோசானாவின் பொருள் என்னவென்றால், கடவுள் God saves us, கடவுள் என்னை மீட்கவிருக்கிறார் என்று. அதை தான் அந்த துன்புறும் பணியாளரும் புரிந்து கொண்டார். அதை தான் இயேசு கிறிஸ்துவும் புரிந்து கொண்டார். அதே போலதான் நாம் அனைவரும், கிறிஸ்துவர்களாகிய நாம் அனைவரும், நமக்கு துன்பங்கள் வரும்போது நாமும் கடவுள் நம்முடன் இருக்கின்றார், கடவுள் நம்மை காப்பாற்றுவார், கடவுள் நம்மை இந்த கஷ்டங்களிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த இன்னல்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் என்கின்ற மன உறுதி நமக்கு வர வேண்டும். கடைசியாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து 2 விஷயங்கள், அதாவது ஒரு டென்ஷன், 2 வகையான விஷயங்களுக்கு இடையே ஒரு மிகவும் ஒரு டென்ஷன் இருக்கின்றன. அது என்னவென்றால், முதலாவதாக மக்கள் இயேசு கிறிஸ்துவை வரவழைத்த போது, ஓசானா, கடவுள் நீர்தான் எங்கள் மெசியா, நீர்தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கடவுளின் பெயரால் வருகின்றவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அவரை போற்றுகின்றனர், புகழ்கின்றனர். ஆனால் இதே மக்கள் சில நாட்களுக்கு பிறகு இவரை சிலுவையில் அறையும், இவர் கடவுளை பற்றி இழிவாக ஏளனம் செய்து பேசுகின்றார், இவர் எங்களுக்கு வேண்டாம், பரபாவை கொடும் என்று மக்கள் அனைவரும், அதே மக்கள் யார் இவரை போற்றினார்களோ அதே மக்கள் இவரை புறக்கணிக்கின்றார்கள். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகம் ஆரம்பிக்கும் போது அந்த பெண்மணி வந்து அந்த நறுமண தைலத்தை அவர் காலுக்கு போட்டு அவர் அந்த தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து பாருங்கள், இந்த அவருடனே பயணித்து, அவருடனே வாழ்ந்து, அவருடனே பயணித்து கடைசியாக காட்டி கொடுக்கின்றார், மறுதளிக்கின்றார். அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் மறுதளிக்கின்றான். மூன்றாவதாக பேதுரு கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் ஓடி போகிறீர்கள் என்று இயேசு கூறிய உடனே, யார் ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன், நான் உம்முடனே இருப்பேன் என்கின்ற ஒரு அன்பின் வெளிப்பாட்டை அவர் அங்கு கூறுகின்றார். ஆனால் அதே பேதுரு அன்று இரவே சேவல் கூவுவதற்கு முன்பாக 3 முறை மறுதளிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சில மனிதர்களாகிய நாம் நமது வாழ்க்கையில் இவ்வாறு தான் இருக்கின்றது. நாம் என்னதான் நன்மை செய்தால் நமக்குள்ளும் சரி, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு வாக்குவாதம், ஒரு போராட்டம் இருக்கின்றன. நமக்குள்ளே பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் இடையே ஒரு போராட்டம் இருக்கின்றன. சரி மற்றும் தவறுக்கு இடையே ஒரு போராட்டம் இருக்கின்றது. நான் எதை செய்ய வேண்டும், நான் எதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற 2 வகையான விஷயங்களுக்கு இடையே போராட்டம் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எப்போதும் புண்ணியத்தையும், எப்போதும் சரியையும், எப்போதும் நன்மைத்தனத்தையும் நாம் தேர்ந்தெடுக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்கின்றோம். அதெல்லாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பயணத்தை, இந்த புனித வாரத்தின் பயணத்தை மேற்கொண்டிருக்கணும்னா, இந்த பயணத்தை மிகவும் ஆழ்ந்த முறையில் ஒவ்வொரு வருடம் நடக்கின்ற ஒரு முறை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இந்த வாரம் முழுவதும் என்னுடைய பயணம் எவ்வாறு இருக்கின்றது,
நான் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, மற்றும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நான் கடவுள் என்னுடன் இருக்கின்றார் என்கின்ற விசுவாசத்துடன் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, கடைசியாக நானும் எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவாக என்னுடைய பாவ செயல்களை விட்டு நான் நன்மைத்தனத்தை நாடி போய் கொண்டிருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த திருவழியில் இறைவன் அருள்வரங்களுக்காக வேண்டுவோம். அதாவது நாம் எப்பொழுதும் இறைவன் பிள்ளைகளாக வாழ்ந்து எப்பொழுதும் நன்மைத்தனமும் எப்போதும் நல்ல விஷயங்களை புரிந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ தேவையான அருள்வரங்களை இந்த திருவழியில் நாம் அனைவரும் கொண்டாடுவோம். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். எல்லாம் அன்புக்குரியவர்களே, இயேசுடைய இந்த பயணத்திலே நம்மை இணைத்து கொண்டு நமக்கு தன் இறப்பின் வழியாகவே நமக்கு மீட்பை வழங்கிய கடவுள் இதோ நம் தேவைகளை இப்போது அந்த கிறிஸ்து வழியாகவே கேட்க அழைக்கின்றார். அமைதியின் தெய்வமே, பாடுகள் வழியாக மகிமை அடைந்த நீர் உள்ளும் புறமும் தாக்குதலுக்கு இலக்காக தவிக்கும் உமது திரு அவையையும் அதனை தலைமை ஏற்று வழிநடத்தும் திருத்தந்தையையும் ஆயர்களையும் குருக்களையும் துறவரத்தார் மற்றும் பொது நிலையினரையும் கண்ணோக்கி துன்பங்கள் துயரங்களை துடைத்து நிலையான அமைதியையும் ஒற்றுமையும் அளித்து பராமரிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை ஆளுகின்ற ஆண்டவரே, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்கள் தங்கள் கடமையை மறந்து சுயநலத்தில் சுருங்கி சிற்றின்பங்களை குறிக்கோளாக கொண்டு வாழாமல் தங்களின் பொறுப்பை உணர்ந்து பிற நலம் காணவும் நாடு நலம் பெற உழைக்கவும் நல் மனதையும் நல்ல சுகத்தையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாடுகள் வழியாக சிலுவை எனும் அரியணை ஏறி அரசாளும் ஆண்டவரே, எங்களுக்கு நேரும் துன்ப துயரங்களை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளவும் ஏழைகள், அனாதைகள், நோயுற்றோருக்கு எங்களால் முடிந்த அன்பு சேவைகளை செய்யவும் நாட்டில் நிலவும் அநீதிகளையும் ஏழை எளியோரை ஒடுக்கும் சட்டங்களை எதிர்த்து போராடும் மனதிடத்தையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இறைவா, பாடுகளின் வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாங்கள் உமது பாடுகளையும் இறப்பையும் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டு ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக எங்களுடைய பாவ வாழ்வை களைந்து பாவ மன்னிப்பு அடைந்து உமது அருளை பெற்று உமக்கேற்றவர்களாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, இந்த கொரோனா காலகட்டத்திலே இந்த கொரோனா வைரஸ் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய இந்த நாட்களை உடைய திருக்கரத்தில் கொடுத்து வேண்டுகின்றோம். மக்களை அச்சுறுத்தக்கூடிய இந்த வைரஸ் உம்முடைய கிருபையாலும் உம்முடைய சித்தத்தாலும் மனித குலத்தை பாதுகாக்க உம்மை வேண்டுகின்றோம். பெரியவர்கள், சிறுவர்கள் இவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றும். அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றிகளை காணக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு தரும். அதிகமாக இது பரவாமல் முற்றிலுமாக இது உலகத்திலிருந்து அழைக்கப்பட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை நாம் அடைகின்றோம். அன்புக்குரியவர்களை, இப்பொழுது எடுக்கப்படக்கூடிய காணிக்கை ஹங்கர் அண்ட் டிசீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய
உலகத்திலே பசியினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எடுக்கப்படும். தாராளமாக உதவி செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவன் என்றுதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரை ஒவ்வொரு திருமகனின் பாடுகளால் நீரின் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக எங்கள் செயல்களை தகுதியற்றவர்களாக ஆயினும் இந்த ஒரே வழியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கண்டுகொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன், எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுள்ளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்றுடையவர்களாக ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்வரித்து பாடுவதாவது. Hosanna,
அனைத்திற்கும் உற்சாகம் உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து நம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செல் அதை பின்பு நாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி நாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நிலவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மகிழ்ச்சியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றார்கள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பங்கின் பாதுகாவலியான புனித குழந்தை தெரேசா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றை எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்வோம். வெண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எண்ணிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களும் மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோ உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை மனிதருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி திருவிருந்து கழகு பெற்ற நாம் பேது பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும், எனது ஆன்மா நலமடையும்.
கடவுள் தமது ஒரே திருமகனை உம்மிடமே ஒப்படைத்தார். உம்மிடமே மரியா தனது முழு நம்பிக்கையும் கொண்டிருந்தார். உடனே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுக்கும் உம்மையே ஒரு தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழி நடத்தும். அருள் இரக்கம் தைரியத்தை பெற்றுத் தாரும். அனைத்து தீமைகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்ய நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்து அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவர்கள். ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்திற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோர் தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயக்கமில்லை. நீரே குடும்பத்தை